நம்ம பொதுவாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரேஷன் கார்டுக்கு போடுறதும் எலெக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு நமக்கு அத்தாட்சி இருந்தால் தான் உள்ளே விடுறாங்க. எலெக்ஷனுக்கு போடனாலும் கார்டு இருந்தால் தான் உள்ளே போடுவோம். பேங்க் போனாலும் ஃபோட்டோவோட நம்ம கையெழுத்து கரெக்டாக இருந்தால் தான் உள்ள பேங்க்கில் காசு எடுக்க முடியும், உள்ளே போட முடியும். பல காரியங்கள் இருக்கு. அப்படி இருக்க பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாட்களிலே புஸ்தகத்தை திறப்பார். அங்கே நம்மை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. ஆகையதான் எல்லாரும் இன்னைக்கு இந்த பாட்டை கட்டாயம் கத்துக்கிடணும். சின்னவங்களும் பெரியவங்களும் எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. எத்தனை பேர் இதை கத்துக்கிட்டீங்க? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரிஞ்சா கையை உயர்த்தி காட்டுங்க. சரி, தெரியாட்டி இன்னொரு முறை பாடுற எல்லாம் சரி நம்ம பண்ணலாமா? இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே தொட்டாரே தொட்டாரே. இயேசு தங்க பேனாவை இன்று தொட்டாரே. என் பேர் அங்கே எழுத எழுத என் பேர் அங்கே Judgment during Bible times. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை மறுத்த ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் நியாய தீர்த்தார். ஒன்று, சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் உலாவி வருகிற வேளையில எல்லா நாளும் போல நம்ம ஒரு பாவம் செஞ்சோம்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நியாய தீர்ப்பு நாட்கள்ல நம்மை குறித்து நம்ம கட்டாயம் சொல்லி ஆகணும். நம்ம பாவத்தை இன்னொருத்தர் மேல போட முடியாது. ஐயா இதால நடந்தது அதால நடந்தது என்று கிடையாது. ஆண்டவர் பிரியமாக அவருடைய சொந்த கரத்தினாலே செய்த மனுஷன் பாவம் செய்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஒருவேளை அந்த ஆதாமையும் ஏவாளையும் அதே தோட்டத்துக்கு வைத்திருந்தா அவன் இன்னும் பிரச்சனை பண்ணுவான் என்று தெரிந்த ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். நியாயம் தீர்த்தத்துக்கு அந்த விளைவின்படியாதான் அவங்க இந்த ஏதேன் தோட்டத்துக்குள் இல்ல, அவங்க வெளியே தள்ளப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இரண்டாவது, நோவாவின் காலத்தில் ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். பாவம் அதிகமாய் நிரம்பினது என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்துக்கு அவருடைய செய்கிற பாவம் என்ன எட்டினது என்று சொல்லி ஆண்டவர் நோவா வழியாக ஒரு பேழையை செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல ஒரே குடும்பம் வெறும் 8 பேர் தான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. மூன்றாவது, எகிப்து தேசத்துல ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். சிறையிருப்பிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்திருந்த வேளையில அந்த பிள்ளைகள் வெளியிலே கடந்து வந்த வேளையில இந்த பார்வோன் ராஜாவுக்கு 10 வாதையும் அனுப்பி அடித்த பொழுதும் கூட அந்த பார்வோன் ராஜா அவனுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை. அவர்களை வெளியே விட்டுட்டு பின்னாடி விரட்டிட்டு வந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. இருபக்கமும் மலைகள், முன்னே செங்கடல், பின்னே பார்வோன் ராஜாவுடைய சேனை தொடர்ந்து வந்த வேளையில வேதாகமம் சொல்கிறது ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்தை அவர் நியாயம் தீர்த்தார். பார்வோனையும் அவருடைய சேனையையும் செங்கடலுக்குள்ளே அவர் வீழ்த்தினார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நினிவேயின் காலத்திலே, சோதம் கோமாராவின் காலத்தில் நாம் பார்க்கிற வேளையில சோதம் கோமாராவின் காலத்துல அந்த தேசத்தை ஆண்டவர் நியாயம் தீர்த்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆபிரகாம் கேட்கிறார், ஐயா அந்த தேசத்துல ஒரு 100 பேர் இருந்தா, ஒரு 50 பேர் இருந்தா, ஒரு 40 பேர் இருந்தா, ஒரு 10 நீதிமான்கள் இருந்தா விட்டுருவீரா? இன்னைக்கு கூட சபை எப்படி தெரியுமா இயங்குது? எல்லாரும் பரிசுத்தரா இருக்கிற அவசியம் கிடையாது. யாரோ எங்கேயோ கொஞ்சம் பேர் ஜெபம் பண்றாங்க, யாரோ எங்கேயோ கொஞ்சம் விசுவாசிகள் ஜெபம் பண்றாங்க. ஆகையால் திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த திருச்சபை சார்ந்த நிர்வாகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையால சர்ச்சில் தப்பு நடந்தா, அதிகாரிகள் தப்பு நடந்தா அதை நம்ம ஆச்சரியமா பார்க்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் பரிசுத்தவான் கிடையாது என்று வேதம் சொல்கிறது. யாரோ எவரோ எங்கேயோ அங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆகையால அவர்களை கொண்டு திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கு. ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே இந்த சோதம் குமார பட்டணத்தை அடிக்க போற ஒரு 100 பேர், ஒரு 50 பேர், 40 பேர், கடைசி 10 பேர் கூட இல்லையா? கடைசி எச்சரிக்கை தர்றாரு. இந்த பாரு அந்த ஊர்ல உனக்கு சொந்தமான லோத்து இருக்கிறாரா, அவர் வெளியே வர சொல்லி எச்சரிப்பு கொடுத்த வேலையிலும் கூட அந்த சோதம் குமார பட்டணத்து மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பை வச்சுட்டாரு. வச்ச பின்பு இந்த லோத்துடைய மனைவி மீது நியாய தீர்ப்பு வருது. ஆண்டவர் சொல்றாரு, சின்ன திரும்பி பார்க்காத, முன்னே பார்த்து ஓடு. டோன்ட் டர்ன் பேக், கோ ஃப்ரெண்ட். முன்னே பார்த்து ஓடு. அவர் திரும்பி பார்த்தா அங்கே சிலை துணாய் நிற்கிறார் என்று இந்த நாளில் சரித்திரம் சொல்கிறது. ஆக சோதம் குமார பட்டணத்தின் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்தார். யோனாவை ஆண்டவர் அந்த நினிவேக்கு கடந்து போக என்று சொன்ன வேளையில அவன் தர்சித்துக்கு ஓடின வேளையில கப்பலின் மத்தியில் அந்த புயலின் மத்தியில, கடலின் மத்தியில நியாய தீர்ப்பை அனுப்பினார். கொந்தளிக்கிற ஒரு காட்சி அனுப்பி அங்கு இந்த யோனா நியாய தீர்ப்பின் பட்டியலில் இருந்த பொழுது அவன் தூக்கி கடலிலே எரியப்பட்டான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆகாப் ராஜாவை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, இவன் எப்படியாவது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை விட்டு கடந்து ஓடிடணும் என்று முயற்சி செய்தான். ஆனால் ஆண்டவருடைய கோபாக்கினை அவன் மீது வந்து அவன் தண்டனை கிடைத்தது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எனக்கு பாபிலோன் தேசத்தின் மீது ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்பினார். ஆகையால் ஆண்டவர் சொன்னார், சுவற்றில் எழுதி மேனே மேனே தெக்கால் உபாசின் என்று சொல்லி உன்னை நான் நிறுத்து பார்த்தேன், நீ குறைவுள்ளவனாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லி அந்த இரவிலே நியாய தீர்ப்பு கடந்து வந்தது. எனக்கு அந்த பிள்ளையே
அனனியால் சப்பிராலை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. இவர்கள் மீது நியாய தீர்ப்பு இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக போய் சொன்னாங்க. என்ன போய் ஆலயத்துக்கு உரிய பரிசுத்த நிலத்தை விற்ற காரியத்துல அவங்க சரியா உண்மையா இல்லாதபடினால எனக்கு அந்த பிள்ளை ஆகையால் தான் நீங்களும் நானும் ஆலய சம்பந்தப்பட்ட காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு கேட்டா இந்த ஆலய காரியத்துல நீங்க நானும் ஜாக்கிரதையாட்டாதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு எடுக்கப்படுவாரு, மரணம் நிச்சயமா இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அனனியால் சப்பிராலை கொடுத்து வேதாகம் பேசுகிறது. அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளில ஆண்டவர் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகம் சொல்றது. ஒன்று, வேத காலத்தில் நியாய தீர்ப்பு இருந்தது. ஆகையால் என்று ஆண்டவர் அன்பானவர், God is so loving and therefore he will never have a judgment finally and put me into punishment என்று நினைக்கிறதே தப்பு. சில நேரத்தில் நினைப்போம் ஆண்டவர் ரொம்ப அன்பானவர், ஆகையால எங்களை இறக்கம் கொண்டவர், ஆகையால அவன் நியாயம் தீர்க்க மாட்டாரு, நான் அவருடைய அன்பிலே நிலைத்துக் கொள்ளுவேன் என்று நினைப்பது பெரிய தவறானது. ஒரு சில கூட்டம் சொல்லிக்கிறது once saved always saved. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டா எல்லா காலமும் ரட்சிக்கப்பட்டது போன்று. அப்ப கேட்பாங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா. அவங்களுக்கு நினைப்பு ரட்சிக்க ஒரு முறை ஞாபகம் எடுத்தா, ஒரு முறை நம்ம ஞாபகம் எடுத்தா நம்ம ஆண்டோட பிள்ளைகளாகிறோம். பல முறை நம்ம தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு. ஆக தான் அந்த பரமண்டலங்கள் ஜெபத்தில் ஆண்டு சொன்னாரு, அன்றெண்டு எங்களுடைய குற்றங்களை எங்க மன்னியும், ஆண்டோட எங்க பாவங்களை மன்னியும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இருக்கிறது. பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஆண்டு சொல்கிறார், அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி இருந்தா ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம்னா எல்லா முறையும் ரட்சிக்கப்பட்டோம் என்று கிடையாது. எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்னே வந்து ஆண்டவரே ரட்சகர் என்றவங்களும் பின்வாங்கி கடைசி பாவத்துக்குள் வாழ்ந்த சூழ்நிலையிலும் பாவத்தில் அழுந்தவர்கள் இருக்கிறாங்க. 12 சிஷ்யர்கள் ஒருவன் அப்படியாதான் இயேசுவோட நெருங்கி இருந்தான். அவனுக்குள்ள அசுத்தாவி முதல்ல செயல்படவில்லை, அவன் நல்லா தான் வேலை செஞ்சு கொண்டிருந்தான். ஆனா குறிப்பிட்ட காலத்துல அசுத்தாவி அவனுக்குள்ள நிரம்பியிருந்த வேலையில அவன் மனம் திரும்பாமல் போனான். இன்னைக்கு கூட திருச்சபை விசுவாச பிள்ளைங்க சில நேரத்தில் நம்ம பாவங்களை அறிக்கை செய்து நம்ம ஆண்டோடு ஒப்புரவாக கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் அதை ஜாக்கிரதையா செய்ய வேண்டும். சரி, ஒன்று, ஆண்டுடைய வேத காலத்துல பைபிள் காலங்களில் நியாய தீர்ப்பு இருந்திருக்கிறது. இரண்டாவது, எத்தனை வகையான நியாய தீர்ப்பு இருக்கிறது? How many types of judgments are there? ஒரு பாட்டு இருக்குது. நியாய தீர்ப்பின் முடிவினில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பின் முடிவினில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, மாறி போகுமே வானமும் பூமியும் தோன்றுமே புதிய வானமும் பூமியும் ஆயத்தமா இதோ ஆயத்தமா இயேசு வருகிறார் ஆயத்தமா. எடுத்தவங்க வாசிங்க வெளிப்படுத்தலின் புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வாக்கியம். இங்கு எக்கால நியாய தீர்ப்பை குறித்து வேதாகம் பேசுகிறது. இந்த எக்கால நியாய தீர்ப்பானது உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பின் செய்தியா இருக்கிறது. இந்த எக்கால நியாய தீர்ப்பானது உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த எக்கால நியாய தீர்ப்பு என்பது இந்த தீமையோடு நன்மையும் தீமையும் சண்டை போடுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. எக்கால நியாய தீர்ப்பு என்று சொல்கிறது மேசியாவாகிய இயேசுவானவர் வருகிறார் என்ற எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த எக்கால நியாய தீர்ப்பு என்பது நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு நியாய தீர்ப்பா இருக்கிறது. இந்த எக்கால நியாய தீர்ப்பு ஒரு குறுகிய காலமாக பார்சியல் என்று சொல்வார்கள். ஒரு பகுதி மாத்திரம் தான் நியாய தீர்ப்பு, முழுமையான நியாய தீர்ப்பு கிடையாது. இந்த எக்கால நியாய தீர்ப்பு என்று சொல்கிறது எல்லா மனுஷரையும் மறைமுகமாய் தாக்கக்கூடிய நியாய தீர்ப்பு. எடுத்தவங்க வாசிங்க வெளிப்படுத்தலின் புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வாக்கியம். அப்பொழுது 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னா 7 எக்காலம், 7 எக்காலத்திலும் அவர் கொடுக்கிற எச்சரிப்பை குறித்து வேதாகம்